மாவட்டம் விழுப்புரம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக முக்கியமான சாப்டர் அவங்க தான். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2 மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தென்காசியிலேருந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஆள் இங்கே யாரும் இல்லை. ரொம்ப வைலண்ட்டாக இருக்கிறவங்கள அன்பு ஜோதி ஆசிரமத்துக்கு எடுத்து அவங்கள பராமரித்து, கொரோனான்னு தெரிஞ்சே கூட அவங்கள கூப்பிட்டு எடுத்து பராமரித்து அவங்கள வாழ்வழிச்சிருக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஜுபின் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய மனைவிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பசியில்லா தமிழகம் ஜின்னாபாய் தென்காசியிலேருந்து வந்திருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஊர்களுக்கு சென்று இந்த மாதிரி ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதில் தீவிரமான ஒரு நபர். ஹிந்தி மொழி பேசுகிறவங்கள மீட்டு அவங்கள ராஜஸ்தான் கொண்டு போய் சேர்த்துற மகத்தான ஒரு பணியை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சேவையை செய்து அவர்களுடைய குழுவையும் மனதார வரவேற்கிறோம். அடுத்ததாக கருணை உள்ளங்கள் அருள் சார் அவர்களையும் சென்னையிலேருந்து மனதார வருக வருக என சொல்லி அவருடைய குழுவினரையும் வரவேற்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிரபு எஸ்ஐ, ஒரு பிரபு எஸ்ஐ வந்து ஒரு எஸ்ஐயாக போலீஸில் இருந்து கூட அவருடைய குடும்பமாக சொந்த காரில் வச்சு அநேக பெட் ரிட்டன் ஆனவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு காப்பகத்தில் சேர்த்துறதுக்கு அவரே வருவார். அவருடைய அப்படி ஒரு மகத்தான பணியை அவர் செய்கிறாரு. அதற்காக அவருக்கும் நன்றி சொல்லி வரவேற்கிறோம். அடுத்தது வினோத்குமார் சார், அவர் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த பணியை இந்த இறை பணின்னு சொல்லி நினச்சி அநேக ஆதரவற்றவர்களை மீட்டு அவரும் காப்பகத்தில் சேர்த்துறதுக்கு பேர் உதவியாக இருக்கிறாரு. அவரையும் மனதார வரவேற்கிறோம். இதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, நான்லாம் வெளியில் வர்றதுக்கு மெயினாக இருந்தது மை தருமபுரி குரூப் தான். அவங்க இல்லைன்னா நான்லாம் இன்றைக்கி ஸ்டேஜ்லேயே இல்லை. ஏன்னா சாலையில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்களை மீட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மெமோவுக்காக நின்னா 3 மணி நேரம் நிற்க வைப்பாங்க, 4 மணி நேரம் நிற்க வைப்பாங்க. அந்த மெமோ வாங்குறதுக்குள்ளே உயிரே போயிடும். ஏன்டா இவனை கொண்டு போய் காப்பகத்தில் சேர்த்துறோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டார்ச்சர். நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சேவை செய்கிறன்ற ஒரு அங்கீகாரத்தை வெளியில் கொண்டு வந்தது நம்ம மை தருமபுரி குரூப் சதீஷ் சார் அவர்களுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி சேரும். தொடர்ந்து இப்படிப்பட்ட வாய்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வேறு அமைப்புகள் மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக அக்கறை கொண்ட மக்கள்களும் எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வரவேற்று அடுத்ததாக அன்பு ஜோதி அறக்கட்டளை கடந்த 2 நாட்களாக நமது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மீட்பு பணியை செய்து அவர்களுக்கு இந்த பணியை மிக சிறப்பாக செய்தமைக்காக எங்கள் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக நினைவு பரிசு. அவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான அந்த மாலை வேலையில் உங்கள் யாவரோடும் அமர்ந்திருக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 நாளாக இந்த ஆசிரமங்கள் மூலமாக ரோட்டோரங்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட இத்தனை ஆதரவற்றோரை பார்க்கும்போது உண்மையிலே நம்ம என்ன பேசுகிறோன்றது கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிலரை தவிர மீதி யாருக்கும் தெரியாத சூழ்நிலை. இந்த 2 நாள் ப்ரோக்ராமில் இந்த காலேஜை எங்களுக்கு கொடுத்து நம்ம மருதமநல்லி சார் கோவிந்த் சார் எப்படி சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. காவல்துறையில் கிட்டத்தட்ட 29 வருஷம் பணி செய்துட்ருக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய இடத்துல நிறைய சூழ்நிலைகளை நிறைய மக்களை நிறையா பேரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது. அவங்களோட பேசவும் பழகவும் வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு கருணை உள்ளம் கொண்ட மனிதன் நான் பார்க்கவே இல்லை. நேற்று நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க நினைக்கிறேன். நேற்று ஒரு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 7 பேர்த்தை கொண்டு வந்தோம். அதில் அந்த 7 பேர்த்தில் ஒருத்தருக்கு நல்லா அந்த முடி சடை மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முடி வெட்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக ரொம்ப அடையாக இருந்துச்சு. ஒரு மருதநல்லி ஓனர் சார் அவரு கத்திரிக்கோள் அந்த ரேசர் எடுத்துகிட்டு அவரு முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டார். எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு ஏன்னா ஒரு ஜென்டிலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்டிலாக இடத்த கொடுத்துட்டு சரி நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டாக கூப்பிடுங்க நான் என்னாச்சும் மைக்கில் பேசிட்டு போயிடுறேன்.
கொடுத்து அனுப்பிச்சினார். உண்மையிலே இந்த மகத்துவமான பணியை செய்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு தருமபுரி தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள், அதே மாதிரி மைதருமபுரி டீமில் இருக்கிற ஒவ்வொரு தன்னார்வலர்களும், முக்கியமாக சொல்லப்போனால் ராத்திரிலாம் சாப்பாடு கொடுக்க, எங்கே சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஜாஃபருக்கு ஃபோன் பண்ணி இங்கே சாப்பாடு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஜாஃபர் பாய் எங்கே இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவார். உண்மையிலே ஜாஃபர் அவர் ரஷ்யாவில் டாக்டர் படிக்கிறாரு. ரஷ்யாவில் எப்படி படிக்கிறாருன்னு தெரியல, இங்கே அருமையாக பக்கவாக செய்கிறாரு. உண்மையிலே ஜாஃபரோட ஒரு மகத்துவமான சேவை ரொம்ப போற்றக்கூடியது. அதே மாதிரி எனக்கு உறுதுணையாக இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட, நேற்று ஃபுல்லாக என் கூட இருந்த வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக் பிரின்சிபால் திரு வினோத் சார் அவர்கள் என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட நேற்று அவர் 2 க்ளவுஸை தூக்கி போட்டது தான். க்ளவுஸை போட்டு எப்படி பேக் பண்ணாருன்னு தெரியல, டக்குன்னு எடுத்தேன், அப்படியே காரில் போட்டு, நான் கார் ஓட்டினேன், அவர் எல்லாமே மீட் எடுத்து எல்லாத்தையும். இந்த ஒரு அம்மா இன்றைக்கி ஊத்தங்கரை போயிருந்தோம், அந்த அம்மா அப்படியே அழகாக தூக்கிட்டார், 2 கையில் தூக்கி கொண்டு வந்து காரில் நேராக வச்சுட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க, என்ன ஒரு காலேஜ் பிரின்சிபால் இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நல்ல ஒரு மகத்துவமான பணி இது. இதுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு ஜோதி ஆசிரமம் ப்ளஸ் பசீலா தமிழகம் திரு ஜின்னா சார் அவர்கள் மற்றும் அருள் சார், உதவும் கரங்கள் அருள் சார், நான் அவங்கள இன்னும் பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன் அவங்கள. ஸோ அடுத்தது மைதருமபுரியில் இருக்கிற தன்னார்வலர் டீம், இன்னும் இதுக்கு உதவி செய்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மீட்பு ட்ரஸ்ட்டில் இணைந்து நாங்கள் இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்கிறோம். இனி ஒரு நாட்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்து, உண்மையை முக்கியமாக எங்கள் மருதநெல்லி ப்ரப்பரேட்டர் சார், எம்டி சாரை நான் உண்மையிலே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, இந்த ஹால் ஆடிட்டோரியம் கொடுத்து, இந்த ஆடிட்டோரியம் வாடகைக்கு எடுத்தால் கூட, ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்தால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாய் கேட்பாங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ 2 நாளுக்கு இந்த ஆடிட்டோரியத்தை கொடுத்து, தங்கிறதுக்கு இடத்த கொடுத்து, 4 லோடு தண்ணியை கொடுத்து, உண்மையிலே எப்படி எனக்கு, நான் அவரை முன்னாடி வச்சு நான் அதை பேசவே கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா அந்தளவுக்கு என் மனசில் இருக்குது பேச வேண்டியது. அதனால் இருக்கிறவங்களுக்கு நான் பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக மைதருமபுரி சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. மைதருமபுரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அதாவது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, சார் எல்லாத்துக்கும் மேடையில் எல்லாத்துக்கும் தெரியும். எங்களால் முடிஞ்ச ஒரு சமூக உதவியை வருடம் 365 நாள் செஞ்சுட்டு வரோம், பல உதவிகள் செஞ்சுட்டு வரோம். இந்த சாலையோர ஆதரவற்றை மீட்போம் 2019ஆம் ஆண்டு எங்களால் முடிஞ்சு 10 பேரை மீட்டோம். நவம்பர் மாதம் எனக்கு ஒரு ஃபோன் வருது, குமாரபாளையம் அச்சய பாத்திரம், அதில் ஸ்ரீகாந்த்னு பேசுகிறாரு. ஸோ இதனால் வரைக்கும் ஸ்ரீகாந்தை நான் நேரில் பார்த்துல, அவரோட ஒரு 6 மாதம் 4 மாத காலம் தொடர்பில் இருந்தேன். எங்கே கேஸ் ரெக்கவர் பண்ணாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன், மைதருமபுரிக்கு இன்ஃபார்ம் வந்துடும் ஸ்ரீகாந்த் இங்கே இருக்காங்க அப்படின்னு. டிசம்பர் 31, 2019 நைட்டு கூட, ஒரு புத்தாண்டு அப்போ கூட அவர் வீட்டில் இல்லாமல் தருமபுரி பேருந்து நிலையத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை ரெக்கவர் பண்ணுறாரு. நம்ம மைதருமபுரி டீம் சார்பாக தன்னார்வல் போயிட்டு இருந்தோம். ஸோ அவரோட இறப்பு ரொம்பவே எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. சமுதாயத்தில் ஒன்றி வாழாத ஒரு மனிதனோட இறப்பு அது யாருக்கும் பாதிப்பில்லை. சமுதாயத்துக்காகவே தன்னோட சேவையை செய்துட்டு வர ஒரு மனிதனின் இறப்பு அவர் குடும்பத்துக்கு இல்லை, சமுதாயத்துக்கு தான் அந்த பாதிப்பு. பல பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதர் டிஸ்ட்ரிக்கு, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் பழக்கடை விற்கிறவங்க. ஸோ இந்த தருணத்தில் ஸ்ரீகாந்த் அவங்க அம்மாவுக்கு நாங்களாம் இருக்கிறோம் ஆதரவாக, அவ்வளோதான் எங்களுக்கு சொல்ல முடியும், ஏன்னா ரொம்ப பெரிய இழப்பு. ஸோ அதே மாதிரி அப்படியே ரெக்கவர் பண்ணுறவர்கள் நம்ம மீட்பு அறக்கட்டளை பாலச்சந்திரன் பழக்கமானார், அவர் மூலிமா பல கேஸை ரெக்கவர் பண்ணிட்டு வந்தோம். இதில் யாருக்கும் தெரியாத ஒன்று, பிப்ரவரி மாதம் ஒரு பாட்டியை பழைய தருமபுரியை ரெக்கவர் பண்ணும்போது அவர் கொரோனா பாசிட்டிவ் வந்தது. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். 70% பாதிப்பு அடைஞ்சது, காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க பாலச்சந்திரன் சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா சமுதாயத்தில் அவரோட பணி பெருசு. நாமெல்லாம் போய் அவங்கள தொட்டு தூக்க மாட்டோம். இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப செய்கிறீங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாஃபாக இருக்கேன், எங்கள் சார் இருக்கார், அவங்கள தொட்டு தூக்குறதே நம்ம வந்து பண்ணும்போது பாலச்சந்தர் அந்த பாட்டி தூக்கிட்டு வந்த பிறகு கொரோனா பாசிட்டிவ். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர், டீனு, எம்எல்ஏ, எம்பி எல்லாத்துட்டையும் சொல்லி ஜிஹெச்சில் பேசுங்க சார், பாலச்சந்தர் ரெக்கவர் ஆகி வரணும். அப்புறம் அவங்க ஃபேமிலியிலையும் கேட்டோம், நீங்கள் என்ன உதவினாலும் சொல்லுங்கள், ப்ரைவேட்டுக்கு கூப்பிட்டு போகிறோமா, நாங்கள் காப்பாற்றுறோம். பலரோட ஆசீர்வாதத்தோட கடவுள் அருளால் காப்பாற்றி மீண்டு வந்தார் பாலச்சந்தர். ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் இல்லைன்னா இந்த நிகழ்வு இருக்காது. அந்தளவுக்கு நாங்கள் என்னோடய குடும்பத்தில் 2009 எங்கள் அம்மா இறந்தாங்க. அப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. பாலச்சந்தர் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்னே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்புறம் அவரோட மீட்டு இப்போ அந்த கடைசி 2 லாக்டவுனில் தருமபுரியில் மட்டும் 150 நபர்களை மீட்டு மெர்சி ஹோமில் சேர்த்தனார். அவங்களுக்கு தேவையான உதவிகளை மை தருமபுரி மூலிமா செஞ்சுட்டு வரோம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பசி இல்லா தமிழகம், அன்பு ஜோதி ஆசிரமம். நம்ம ஊரில் 18, 19 பண்ணலாம். என்ன பண்ணலாம் சார், ஒரு ஐடியா சொல்லுங்கன்னாரு. சார் நான் சார்கிட்ட பேசுகிறேன், மருதநிலை சார்கிட்ட. பாப்பா சார் என்ன சொல்கிறேன்னு தெரியலன்ட்டு நான், பிரபு சார், பாலச்சந்தர் பேசின அடுத்த செகண்டு சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நம்ம காலேஜிலே பண்ணுங்கள் அப்படின்ட்டார். எதுவுமே பேசலை. என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுறீங்க, எதுவுமே கேட்கல. பிரபு எஸ்ஐ சார் பேசுகிறார், அவர்கிட்ட சொன்ன ஒரு பதில், சதீஷ் பேசிட்டாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ட்டார். இப்போ காலையில் நேற்று சார் வந்தார், நான் கூட கிளம்பிட்டு வரும்னு நினச்சேன். பட் நைட்டு 11:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். காலைல நான் 5 மணிக்கு பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த சார் சொன்ன மனநலம் பாதிப்புள்ள கூட்டு வந்து அவர் கட்டிங் பண்ணி அவங்களுக்கு சேவ் முடி புது ட்ரெஸ் போட்டு அவங்களோட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பார்க்கும்போது, அதாவது நம்மளோட ஒரு பெரிய ஆள், நமக்கு மீறி ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவங்க செய்யும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு புல்லரிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி சார் நான் காலைல 5 மணிக்கு ஸ்டேட்டஸ் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சார் வந்து இப்போ இன்றைக்கி கூட இருக்கிறார் அப்படின்னா அவரோட மனிதநேயம் மட்டும்தான் இந்த 2 நாள் அவர் இங்கே இருக்க வச்சிருக்கிறது. அவருக்கு இருக்கிற பிஸ்னஸுக்கு எப்போ சொன்னால் பெங்களூர் இருக்கேன் அப்படின்னு. இந்த மனிதநேயத்தை நம்ம செய்யணும், இவங்களுக்கு ஒரு புது உலகத்தை காட்டணும் அப்படின்ட்டு 2 நாளாக இங்கே தங்கி அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை நாம் சாப்பிட்டோம். அதே டிஃபன் தான் அவரும் சாப்பிட்டார். அவர் ஹோட்டலில் போய் ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடல, முன்னாடி தான் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிடல. காலைல இங்கே வந்து இவங்க என்ன இட்லி சாப்பிட்டாங்களோ அதே இட்லி நான் சாப்பிட்டேன், அவரும் சாப்பிட்டார். எத்தனையோ இன்ஸ்டியூஷனில் தருமபுரியில் எல்லாத்துக்கும் பழக்கம். சாரம் மாதிரி ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயும் இருக்கிறாருன்னா கடவுள் அருளால் சார் நீண்ட காலம் நல்லா வாழணும். அவர் வாழ்ந்தால் தான் இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல செயல்களை எங்களால் செய்ய முடியும். மீண்டும் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கிறேன். இங்கே இருக்கிறவங்கள பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களால் முடிஞ்சது செய்கிறோம். ரோட் சைடில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் சாலையோர ஆதரவு இல்லாத மாவட்டமாக மாற்றுறது எங்களால் என்ன உதவி முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம பசி இல்லா தமிழகம் அன்பு ஜோதி ஆசிரமம் மூலமாக சாலையோரமாக ஆதரவின்றி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க பணிகள் செஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் இருந்து தமிழகம் முழுவதும் ஒரு கருணை பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 1 வருட காலமாக முன்னாடியிலிருந்தே இந்த கருணை பயணம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அன்பு ஜோதி ஆசிரமத்தை பற்றி இங்கே இருக்கிற பல பேருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் தன்னார்வலர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேடையில் இருக்க அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்கிறேன். அன்பு ஜோதி ஆசிரமம் விழுப்புரத்தில் இருக்குது. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விழுப்புரத்திற்கு அனாதைகளாக யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் விழுப்புரத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தனி மனித சாம்ராஜ்யம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்துக்கு வந்து அப்துல் கலாம் ஒரே ஆள் தான், தோனி ஒரே ஆள் தான், சச்சின் தெண்டுல்கர் ஒரே ஆள் தான், ரஜினிகாந்த் ஒரே ஆள் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரே ஆள் யாருன்னு கேட்டேன்னா சமூக சேவைக்கு எங்களுடைய ஜுபின் அண்ணன் தான் என்னால் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அவரை பார்க்கும்போது ஒரு வில்லன் மாதிரியே தெரியும். அவர் பொதுவாகவே அவர் வில்லன் மாதிரி தான் தெரியும், அவருடைய கேரக்டரை பார்த்தாலும் அவருடைய உடல் தோரணையை பார்த்தாலுமே. ஆனால் கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கான தாயுடைய அன்பு எங்கள் அண்ணன்ட்ட இருந்து பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு அன்பானவர். அவர் மிரட்டக்கூடியதோ அவர் பயங்காட்டு அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க சில பேர். அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நீங்கள் மாத்திரையை சாப்பிட்றதுக்காக தான். உங்கள் உடம்புல உங்களுக்கான தேவையான மாத்திரை உங்களுக்குள்ளே போனால் மட்டும்தான் இதுக்கான நோய்க்கான தீர்வு கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக சொன்னால் சாப்பிடாத போது ஒரு மிரட்டி ஒரு உருட்டியாதையே அந்த போலீஸை நம்ம எஸ்ஐ சார் இருக்காங்க, ஒரு திருடன்ட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு கொஞ்சிட்டு போய் ஐயா இது உண்மையை சொல்லியா, எங்கேயா திருடுன எப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு மிரட்டல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மிரட்டலில் தான் எங்கள் அண்ணனும் பேசி உங்களுடைய நலத்துக்காகத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் உள்வாங்கிட்டாலே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் அல்ல 3 பெண்கள் இருக்கிறார்கள். ஒன்று எங்களுடைய அக்கா, இன்னொன்று என்னுடைய 2 மருமகள், அண்ணனுடைய 2 பொண்ணுங்க. களத்தில் வந்திருந்து இன்றைக்கி அக்காவோ அண்ணனோ கிட்டத்தட்ட மக்களுக்காகவே தத்து கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி தத்து கொடுத்தாச்சு, போயாச்சு. இப்போ இங்கேருந்து எல்லாரையும் மீட்டு எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து சேலத்துக்கு போகிறோம் அடுத்த வாரம். நாங்கள் எல்லாருமே சேலத்துக்கு போயிட்டோம். அப்போ இங்கே மீட்டு எடுத்தவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ இவங்க எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட என் மருமகளுக்கு வயசு பார்த்திங்கன்னா 13 வயசு மட்டும்தான். 2 பேரும் ட்வின்ஸு. 13 வயது ஆன பெண்கள் 2 பெண்கள் மட்டும் இன்றைக்கி அங்கே 200 பேரை இன்றைக்கி அங்கே பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க. சார் பேசும்போது சொல்லியிருந்தாங்க இவங்களை மீட்டு கொடுக்குறதோட சரி அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் சார். ஏன்னா இங்கே இருக்கிறத விட இப்போ நாங்கள் இப்போ இவங்களை எப்படி பார்த்துருக்குறோங்கிறத எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா இதிலிருந்து 100 மடங்கு அதிகமாக அங்கே பார்த்துக்குவாங்க. அங்கே உங்களுக்கு எங்களுடைய ஹோமில் டிவி இருக்குது. எங்கள் ஹோமில் வந்து யாருக்குமே வந்து ஒரு அது என்ன சொல்ல ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இங்கே சாப்பிட்ட மாதிரி தான் அங்கே உள்ள உணவு தான் எங்களுக்கும் உணவு. நாங்களும் அவங்களோட தான் தூங்குவோம். வேலைகள் எல்லாமே அவங்களோட தான் செய்வோம். எங்கள் அண்ணன் இருக்காருன்னா அவர் வந்து எப்படின்னா திடீர்னு கொத்தனாராக மாறுவார், திடீர்னு வெல்டராக மாறுவார். அவருக்கு தெரியாத தொழிலும் கிடையாது. என்னென்ன செய்ய முடியுமோ அந்த ஹோமில் எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். இவருடைய பாதையில் இவரை பார்த்த பிறகு தான் எனக்கு சமூக விஷயத்திலேயே கிட்டத்தட்ட நான் அர்ப்பணிப்போடு செயல்பட்டதில் என்னுடைய விஷயம் 1% அப்படின்னா ஒரு ஜின்னா அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 1000 ஜின்னா 1,00,000 ஜின்னாக்கு சமம். ஆனால் இந்த மேடைக்கு கூட கடைசி தான் வருவார். எந்த இடத்துலையுமே அண்ணன் வரவும் மாட்டார். அந்த மாதிரி தான் எங்களுடைய ஆசிரமம் இருக்குது. எங்கள் ஆசிரமத்துக்கு நிச்சயமாக எல்லோரும் நீங்கள் வர்றதில் உண்மையிலே ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். அங்கே வந்தப்புறம் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கருணை பயணம் போகணுன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கும் போது ராஜஸ்தானுக்கு கடந்த முறை போயிருந்தோம். அப்போ தான் பாலச்சந்திரன் ஐயாவை எனக்கு நல்லா தெரியும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த ஊருக்கு வரணும், கண்டிப்பாக நம்ம தருமபுரியிலே இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும் போது நாங்களும் நினச்சோம் சரி எல்லாரும் மாதிரி ஒரு ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு, எனக்கு போய் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரதுக்குள்ளே பிளான் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணணும்னு தான் நினச்சோம். அப்படியே கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 150 பேரை மீட்டெடுக்கிறதுக்கு காரணமும் அவர் தான். இந்த மேற்கொண்டு மீட்டெடுக்காததுக்கான காரணமும் அவர் தான். என்ன சார்? ஏன்னா உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தது அவர் ஒரு காரணனாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பாடை போட்டு எங்களை சோம்பேறித்தனமாக்கினதும் அவர் தான். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து என்னுடைய முகமது அலி ஜின்னா அமைப்பு பேர் வந்து பசியில்லா தமிழகம் தான். ஆனால் இந்த இடத்துல வந்ததுலேருந்து எனக்கு பசிங்கிற ஒரு வார்த்தை இங்கே யாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு 3 வேளையுமே ஒரு சுவையான உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இந்த உணவோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் பொதுவாக போகிற இடங்கள் எல்லாமே எங்களை மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஹோமில் தான் தங்க வச்சு அவங்கள மீட்டு எடுத்து அவங்கள குளிக்க வச்சுக்கூடிய பணிகள் பண்ணுவோம். அப்படியே இங்கேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹோமில் தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வருத வரைக்கும் எங்களுக்கு தெரியாது மருதம் நெல்லி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் எனக்கு தெரியாது. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அதோட தாளாளருடைய மனதை விட பெரிய கல்லூரி அப்படின்னு. சார் உண்மையிலே வந்து நான் நிறைய கல்லூரிகளுக்கு பேசுகிறதுக்கு எல்லா பக்கமே போவோம், மோட்டிவேஷன் டாக் அந்த மாதிரி மாணவர்களுக்கு. அப்போல்லாம் வந்து கரஸ்பாண்டனுக்கு எங்களுக்கும் கம்யூனிகேஷனே வந்து இதோட தான் நிற்கும். இப்படி வணக்கம் சொல்லுவாங்க, உட்காருங்க, யாரையாவது கூப்பிட்டு டீயை கொண்டு வர சொல்லுவாங்க, நாங்கள் டீயை குடிப்போம் போவோம். இதுதான் எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன். அக்கா அவங்கள தப்பாக சொல்ல வரல. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய தாளாளர்கள் மத்தியில் நீங்கள் நேற்று வரும்போதே நான் யோசித்தேன், இவர் காலேஜ் ஓனர் வந்துட்டான்னு. நானும் தேடிகிட்டே இருக்கேன், எங்கடா காரு தான் வருது, ஆளை காணாமல், முன் சீட்டில் யாரையுமே இல்லைன்னு. காரையே நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வர்றீங்க. அப்போ தெரியுது எந்த துணையும் இல்லாமல் தனி மனிதனாக இவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஒரு மனிதனால் நடத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸை யாருமே இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க.
இன்வால்வ் பண்ண மாட்டாங்கன்னா இதில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நிறைய பேர் யோசிப்பாங்க. பேரண்ட்ஸ் கேட்பாங்க, எப்படி எங்கள் பையனை நீங்கள் இதுக்கு அனுப்புனீங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அனுப்புவீங்க, அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. கல்வி நிறுவனத்துடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே எனக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாணவர்களையும் நீங்கள் நேரில் களத்துக்கு அழைச்சி வந்து, இதுதான்டா உலகம், உன்னுடைய தாய் தகப்பனை நீ இப்படி தான் பார்த்துக்கணும், தாய்னா இதுதான், தந்தைனா இதுதான், அவங்களுக்கான உரிய மரியாதை செலுத்தணும். அப்படி செலுத்தாத பட்சத்தில் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை இந்த மாணவர்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நிறுவனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் இந்த வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பான். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக இது வந்து இப்போ நாம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, யாரோ ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, யாரோ நடத்த போகிறாங்க, யாரையோ காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லப்போனால் பெட்ரோலுக்கு கூட காசு போடாம நிலைமையில் ஒருத்தட்டையாக தர்மம் வாங்கி, தெரிஞ்சவன் தெரியாதவன் காரி துப்புவியா துப்பிக்கோ, ஏதா பேசுவியா பேசிக்கோ, என்னத்தை பேசினாலும் சரி, எங்களுக்கு தேவை இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா யாருக்கு சேவை பண்ண போகிறோன்னே தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்து தெரியாத ஆள் மூலமாக தெரியாத நபர்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க கருணை உள்ளங்கள். எங்கள் அண்ணன் அவர் வந்து அருமையான சிரிப்புக்கு சொந்தக்காரர். இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு பிரபலமான ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு காலப்போக்கில் மறையும் போது வரக்கூடிய காலங்களில் இவருடைய சிரிப்பு தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, ஒரு ஆண் வெளியே போகிறான், எங்கனாலும் போகலாம் சுற்றலாம். ஆனால் ஒரு பெண் வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். எங்கே போகிற, ஏன் போகிற, எதுக்கு போகிற, 2 நாள் தங்கணும் அப்படின்னு எல்லா கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் இந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு பெண்ணை வீட்டில் இருந்து வெளியே அனுப்புகிறாங்கன்னா இந்த குழுவினர் மேலே இவங்க குடும்பத்தில் வச்சிருக்கக்கூடிய அக்கறை தான் முக்கியம். அந்த வகையில் இந்த குழுவில் வந்திருக்கக்கூடிய எங்கள் 2 அக்காக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய எஸ்ஏ ஐயா, கிட்டத்தட்ட அவளை காவலர்னே சொல்ல முடியாது, ஏன்னா நான் காவலர் உடையில் நான் ஐயா பார்த்ததே கிடையாது. இன்னும் வந்து நாங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போய் ஜாலியாக கைத்தட்டி படம் பார்க்கல, அது மட்டும்தான். மற்றபடி எங்களுக்கு நண்பனுக்கு நண்பனா, தோழனுக்கு தோழனா, சகோதரனுக்கு சகோதரனா, அதே மாதிரி எங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய ஆசானாக இருந்து நாங்கள் பண்ணக்கூடிய தப்புகள், சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் இதை இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய எஸ்ஏ ஐயா, இவர்கள் அனைவர்களுக்காகவும் இந்த அரங்கம் நிறைந்து நாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று கைத்தட்டுகள். ஒத்துழைப்பு கொடுத்தமைக்க நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு ஜிபினையாவும் ஜின்னாயாவும் தான் சொன்னாங்க, நம்ம தருமபுரி போகலாம்யா 13ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. என்னென்னா சென்னைக்குள்ளவே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 2000 ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேரை வீட்டோட சேர்த்துருக்கோம். அப்புறம் கொரோனா பாடி அடக்கம் பண்ணியிருக்கோம், ஒரு 800 பாடி. ஆனால் அதெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்குன்னா எல்லோரும் தூக்கின்னு வந்துடும். பொதுவாகவே ஒருத்தர் தூக்கணுன்னா ஒரு 3 ஹவருக்கு 4 ஹவர் ஆகும். எங்கள் ஜிபினையா வந்து எல்லாரையும் தூக்கிட்டு பார்த்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுமாதிரி சொல்லலாம் ஆளே கிடையாது. அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்த பேர் ஒரு பெரிய காலேஜ், சென்னையில் எவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குன்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இதே சென்னையிலே இருக்கும், ஒருத்தரும் எங்களுக்கு என்ன கூட கேட்டது கிடையாது. ஜின்னாயாக்காவது எல்லோரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க, எங்களை அந்த காலேஜ் வரைக்கும் கூப்பிட்டு கிடையாது. ஆனால் இங்கே காலேஜில் நைட்டு என் கூட பேசியிருந்தாங்க. காலையில் வந்தாங்க, நைட்டு 11:30 மணிக்கு டிக்கெட்டில் உட்காந்துருந்தாங்க ரோட் சைடில். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் தருமபுரி மை தருமபுரி அவங்க கிட்டத்தட்ட ஜிபினை என்ன சொன்னாங்க, 11 மணிக்கு மேலே தான் நம்ம வேலை இருக்குன்னாங்க. நான் நம்பல, 11 மணிக்கு மேலே யார் முடிச்சுட்டு இருப்பான்ட்டு. நீ வண்டி எடுத்துன்னு போவார்லே பார்த்துக்கலான்னாரு. போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பைக்கில் இருக்காங்க. வாங்க அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி வரைக்கும் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒத்துழைப்பு தான் மற்றவங்களை ஊக்கப்படுத்தும். அந்த ஒத்துழைப்பு இங்கே நிறைய இருக்குது. நாங்கள் இல்லைனாலும் இங்கே தருமபுரியும் கிருஷ்ணகிரி ஓசூர் இங்கே செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி போனோம். இன்றைக்கி போகும்போது ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. உண்மையாக சொல்கிற ஒரே வண்டி 3 பேர் இருக்கும், இடம் கூட பத்தலை. அப்போ தான் நம்ம மீனாட்சிக்கா அறிமுகமானாங்க. என் கார் இருக்குப்பா எடுத்துக்குப்பான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 8 பேரை போட்டு நாங்கள் ஒரு 3 பேர் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு நான் மீனாட்சிக்கா பார்த்ததே கிடையாது. அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா நம்ம இடம் இல்லாமல் போனோம், என்னக்கா பண்ணுறதுன்னு. அருள் எங்கே போனால் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு வந்த டிரைவரோட வந்தாங்க. எனக்கு புது அறிமுகம் புதுசாக இருக்குது. ஏன்னா சென்னையில் எவ்வளோ பேர் தெரிஞ்சாலும்
யாருனே தெரியாமல் இங்கே இவ்வளோ சப்போர்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஜெபின் சாருக்கு, ஜின்னாயாக்கு, காலேஜ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். காலையில் போலீஸ் கேஸ் கூட ஒன்று ஆச்சு, பிரபு சார் பேசினாங்க, உடாரில் பார்த்துக்கலாம் என்ன ஆகுது. அதேமாதிரி அந்த போலீஸ் எங்களை பார்த்தனும் விட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக வேண்டியது, பார்த்தனும் விட்டாங்க. எங்களை இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வாலண்டியர்ஸ் சொல்லவே தேவையில்ல, எங்கே இருந்தாலும் இறங்கி செஞ்சுருவாங்க. அதுக்கான விதிகளுக்கு வந்து இந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க. எங்களை கூட ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போ இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் காலேஜ் செய்யணும் ரொம்ப ஆசை. ஏன்னா இங்கே தான் மாணவர் நிறைய படிக்கிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இந்த ரோட்டில் ரோட்டில் மக்கள் உருவாக்கலாம். அதனால் இவங்களுக்கு ஒரு வழி எடுத்த மாதிரி எல்லா காலேஜும் இதை எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நாள் தான். மிகப்பெரிய நாள் தான் அந்த 2 நாள். ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து புது உலகத்தை காமிச்சிருக்கோம். அது நம்ம மூலிமா பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி பேசணும், அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும், அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மனநிலை மாறினாங்க அப்படிலாம் பேசணுன்னு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. பசியில்லா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். அவங்க ஒவ்வொரு மனநோயாளிகிட்டையும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆர்வம், எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம் இது. ஆனால் இது நம்ம காலேஜில் வந்து நடத்துறதுக்கு வந்து இந்த பூமியே வந்து புண்ணியம் பண்ண பூமி. அதனால தான் இவங்களுக்கு இத்தனை பேருக்கு வந்து வாழ்வை கொடுத்துருக்கு. இந்த வாழ்வை கொடுத்ததுக்கு அத்தனை வந்து மேடையில் உட்காந்துக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உள்ளங்கள் கிடையாது. இவங்க கோடான கோடி நன்றி தான் இவங்களுக்கு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கொரோனா டைமில் இருக்கட்டும், பிளட் டொனேஷன் இருக்கட்டும், தர்மபுரியில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலையும் அடுத்த செகண்டே பண்ணக்கூடிய வந்து நம்ம சதீஷ் தான், மைதார்புரி சதீஷ் தான் தேங்க்ஸ் சொன்னோம். என்னென்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு தர்மபுரிக்கு ஒரு பெரிய ஒரு வரம் தான் அவருக்கு கிடைச்சிது. அதே போல் நம்ம எஸ்ஐ சார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 நாளாக தான் பார்த்தேன். அன்றைக்கி ஃபோனில் பேசினார், இதுக்கு முன்னே அறிமுகமே இல்லை. இனிமேல் வந்து எஸ்ஐ சார் மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி இன்வால்மெண்ட்டு வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு போலீஸ்னால் எஸ்ஐனா எப்படி இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு கடவுளை வந்து நான் பார்க்கல. கடவுள் தான் அவர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாரு நிறைய வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் தன்னார்வலர் வந்து நிறைய ஆயிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால ஒவ்வொரு டீமாக பார்த்து ஏன் நாங்களும் பண்ணுறோம் போட்டி போட்டுன்னு இந்த விஷயத்தை வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஏன் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க, நாங்களும் பண்ணுறோம், எங்களாலேயும் முடியும். அந்த மாதிரி வந்து நிறைய ஆர்வம் வந்துட்டாங்க. தருமபுரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி வந்து தன்னார்வலர்கள் வந்து ஒவ்வொரு ஆளும் பார்த்து நிறைய வந்திருக்கிறத பற்றி சந்தோஷப்படுறேன். ஏன்னா வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நோயாளியை வந்து ரோட்டில் இருக்க மாட்டாங்க. அதே போல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தருமபுரியில். அதிகமாக அன்றைக்கி அவைக்கு நெல்லிக்கனை கொடுத்த மாதிரி இது தானம் பண்ணுற பூமி தருமபுரி. தகடூர் வந்தது தருமபுரியாக மாத்திரக்கு தர்மம் பண்ணுற ஊர் தான் இது. அந்த ஊருக்கே வந்து இந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கு. கண்டிப்பாக அந்த தர்மபுரியில் வந்து இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணினே இருக்கோம். ஆல்ரெடி இப்போ வந்து 5 இயர்ஸாக பண்ணின்னு இருக்கோம். இன்னும் நிறையா பண்ணுவோம். அதுக்கு வந்து அத்தனை தருமபுரி மாவட்ட பப்ளிக்கும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே போல் அத்தனை காவல்துறையும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எல்லா விஷயமே சிறப்பாக பண்ணின்னு இருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும், அதான் எங்களுடைய நோக்கம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரி மூலிமா நிறைய பண்ணின்னு இருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும். தருமபுரியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணணும், அதான் எங்களுடைய ஆசை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணணும், நிறைய நல்ல படிப்பை கொடுக்கணும், நிறைய உதவி செய்யணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தாக நாங்களும் வந்து இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆசிரியர்கள்லாம் கலந்துருக்காங்க. பிரின்சிபால் மற்றும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டாஃப்ஸு, பாலிடெக்னிக் ஸ்டாஃப்ஸு அத்தனை பேரும் மற்ற மாணவர்கள்லாம் கலந்துருக்காங்க. இந்த நல்ல உணவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்கன்னா 2 நாளாக பெரிய விஷயம். அவங்க குடும்பத்தெல்லாம் இன்னும் 100 வயசாக வந்து நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாமல். அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேல் வந்து நல்ல வாழ்க்கை வாழ போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து புரியும், நிறைய பேருக்கு புரியாமல் இருப்பாங்க. ஆனால் போக போக எல்லாருக்கும் புரிஞ்சிடுவாங்க நம்ம ஆசிரமம் மூலமா. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு புது உலகம் கிடச்சிருக்கு. எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஆசிரமத்தில் வந்து இருக்கலாம். என்ன உங்களுக்கு உதவி வேணாலையும் ஆசிரமத்தில் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு போன
உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நீங்கள் ஆசிரமத்துக்கு போக போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தொடங்குறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பூமியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ரெடியாகி போகிறீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பூமிக்கும் ஒரு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி அத்தனை பேர் ஆர்வமாக வந்து நடத்தி கொடுத்த அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வந்து ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் பண்ணதோட ரொம்ப அருமையாகவே இது முடிஞ்சது. இதுக்கு வந்து முதல் நன்றியாக வந்து இந்த கல்லூரியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் கோவிந்த் சார் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றியை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியா சதீஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மருதநிலை பாலிடெக்னிக் பிரின்சிபால், ஸ்டாஃப்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வேலை செய்யக்கூடிய வேஜஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு மன்சூர் கல்யாணமாக இருப்பார், ஆனால் காமெடியோடய கொண்டு போடக்கூடிய எங்கள் ஜுபின் அண்ணா அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுண்ணா, கொஞ்சம் எந்த சின்னிங்கன்னா நல்லா இருக்குண்ணா. இவர் தான் ஜுபின் அண்ணா அவர்கள். தேங்க்யூண்ணா. அடுத்ததாக கூட எங்களோட பயணம் செய்து, அதாவது ஒரு தொழில் அதிபர் அவரும் கூட இருந்தாலும் வந்து எங்களோடு சேர்ந்து வந்து இதுக்காக வந்து நாங்களாம் ஒரு 50% தான் உழைப்போம். ஆனால் வந்து அவர் 100% ஒரு எஃபெக்ட் கொடுக்குறவர் வந்து எங்களுடைய ஜின்னா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் வந்து வந்திருக்கக்கூடிய எப்பயுமே சிரிப்போடு இருக்கக்கூடிய புது எங்களுடைய முகம்தான். நாங்கள் இப்போ தான் அவர் அண்ணனை ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோம், அருள் அண்ணனை. அவருக்கும் எங்களுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அவங்களோட பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாமே ரொம்ப டெடிக்கேஷனோட வேலை செஞ்சாங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக கண்டிப்பாக உங்களை போட்டுறோம் வாட்ச்மேனா. சரி, நன்றி. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய நம்ம சிஸ்டர்ஸ், அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க போனால் வந்து 2 டேஸாக வந்து தர்மபுரியில் வந்து நிறைய எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம். அதுதான் எங்களுடைய கடமை. அதில் முதல் முறையாக எங்களுடைய நாங்கள் எப்பயுமே ஜாலியாக பாய் பாய்ன்னு தான் கூப்பிடுவோம், கிங் மட்டன் ஸ்டாலுடைய தம்பி ஜாஃபர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கூட வந்து என்னோட பணிபுரிந்து ஆசிரியராகவும் HOD-ஆகவும் கல்லூரியில் முதல்வராகவும் இன்று வந்து ஒரு திலகவதி டிராவல்ஸ் பஸ் வச்சுட்டு பஸ் ஓனராகவும் இருந்துட்டு, ஆனால் லாஸ்ட்டாக வந்ததுனால அவரை கூப்பிட முடியல. என்னுடைய நண்பரும் கூட மிஸ்டர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா பஸ் இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு அவர் தான் பஸ்ஸு கொடுத்துருக்கிறாரு, அதனால் மிக்க நன்றிகள். அடுத்ததாக வந்து எப்பயுமே என்ன அண்ணான்னு தான் கூப்பிடுவார் எங்களுடைய பண்பரோட்டா, அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிடணும். SMS ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி, ஒரு 100 ஆப்பிள்ஸு ஆரஞ்சு எல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றிகள். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றிகள். அப்புறம் வந்து அக்வா வாட்டர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றிகள். அதோட மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆகா ஓனரை வந்து மரியாதை நிமித்தமாக பார்க்க போனோம், பார்க்க முடியல. ஜஸ்ட்டு எங்களுடைய இதை மட்டும் சொல்லிட்டு வந்தோம். அவருக்கு கடைசி நாளுக்கு முன்ன நாள் நைட்டு தான் தெரிஞ்சிருக்குது. நாங்கள் பட் அதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். காலையில் டிஃபனுக்கு மதியம் லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, சார் நீங்கள் யார் என்னென்னா அது மாதிரி சொல்லணும். உடனே அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரியது அப்படின்னு. ஆனால் நாங்கள் இது வந்து ஒருத்தராக செய்ய கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறோம். இதில் வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறதுன்னு கிடையாது. இந்த உலகத்தை வந்து சாலை ஓரத்தில் ஆதரவற்றவர்களை இருக்கக்கூடாது, அவங்கள மீட்டு வந்து அவங்களுடைய வீட்டில் போய் சேர்ந்தால் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு மனசு குத்தணும். ஐயோ நம்மளுடைய அப்பாவை விடுறோம், நம்மளுடைய அம்மாவை விடுறோம், நம்மளுடைய சகோதரனை விடுறோம், சகோதரியை விடுறோம் அப்படின்ற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உழுவணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது என்ன பண்ணோம், இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல சேனல்கள் மூலயமாக, பல நண்பர்கள் மூலயமாக, பல குரூப்ஸுக்கு மூலயமாக தெரியப்படுத்தும் போது
அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 140 பேரை மீட்டோம். இதில் வந்து ஒரு 10 பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இதுவங்களை எல்லாமே கூப்பிட்டு போனாலும் இதில் வந்து நிறைய பேர் நல்லாயிட்டு அவங்களையும் பேரண்ட் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து எங்களுக்கு உதவியாக இன்றைக்கி அவங்களால வர முடியல. ஓத்தங்கரை இன்ஸ்பெக்டர் மேடம் லக்ஷ்மி அவங்க வந்து எப்பயுமே எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா சார் சொன்னார் இன்றைக்கி நான் தூக்கிட்டு வந்தேன்னு, அந்த அம்மா கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால என்னவோ நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் லக்ஷ்மி மேடம்ங்கிறாங்க பெரிய வெயிட்டாக இருந்தாலும் பொட்டிங் சார்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க, சாரை கேளுங்க தெரியும். அது மேலே ஒரு இது. அப்புறம் எப்பயுமே எங்களுடைய பாலச்சந்தர், ஏன்னா அவர் எப்பயுமே திரைக்கு மறைவாக தான் பாரு, அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வந்துட்டு போங்கண்ணே. இவர் தான் மீட்பு ட்ரஸ்டினுடைய பாலச்சந்தர். எங்கனாலே வந்து சொல்லிட்டா போதும் உடனே வந்து எடுத்துடுவார். அது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அது யாரோ ஒருத்தரும் பேசிட்டோம் மொத்தமாக தூக்கிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் வரட்டு என்ன காரணம் அதுக்கப்புறம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தது வந்து எங்களுடைய பிரபு சார், ஏன்னா வந்து என்ன வந்து இந்த இதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணது, எனக்குள்ள மாற்றங்கள் வந்தது. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஒன்றும் கிடையாது, நான் வந்து சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஆள், இதெல்லாம் நமக்கெல்லாம் பிடிக்காது, ஐயா என்ன இது எப்படின்னு இருந்தாலும் நான் எனக்குள்ள மாற்றங்களை கொடுத்தது வந்து என்னுடைய பிரபு சார் தான். அவரோட நான் கரம் எடுத்து எங்கே போனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். பாலச்சந்தர் அவங்க வந்து இருந்தாங்க, அவங்களோட இப்போ என்னையும் கொஞ்சம் சேர்த்திக்கினாங்க, வாயா நீயும் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா இதில் அடுத்தது வந்து மை தர்மபுரி அவங்கள விட்டுறக்கூடாது. இல்லை கடைசியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இனி வரும் காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு கூட கிடையாது, ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் வந்து இங்கே செஞ்சுட்டு போகிறது மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அரவணைப்பாக கொஞ்சம் பேசுங்க. சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும், ஆனால் அது எப்படி பேசணுன்ற ஒரு முறையோடு பேசணும். திடீர்னு நம்ம திட்டோம்னா அவங்க தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க, ஐயோ இது பாடுறா இப்போ தான் படிக்குது, இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட போது அது மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வராது. இனி வந்து இது மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நாங்கள்லாம் செஞ்சுட்டு நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது தான் இந்த தமிழகத்திலே இல்லை இந்தியாவிலே வந்து தமிழகம் வந்து சாலை ஓரங்களில் யாருமே இது மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் முகமது அண்ணானுடைய நோக்கமும் எங்களுடைய அதாவது அண்ணனுடைய ஜுபின் அண்ணானுடைய நோக்கமும் சார் எஸ்ஐ சாருடைய நோக்கம். எங்களோட வந்து இப்போது ரொம்ப பயணித்து எங்களோட உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து நானும் வந்து நிறைய சேர்மேன்ஸ் கூட இருந்திருக்கிறேன். ஏன்னா திருப்பூரில் ஒரு பெரிய அவர் டாக்டரு, அவங்க ஒய்ஃப் டாக்டரு, அங்கே ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சென்னையில் நிறைய காலேஜில் ஒரு 2-3-4-5 காலேஜில் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் நிறைய காலேஜ் ஓனர்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு கிருஷ்ணாபாலனு, இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படி இருந்தும் கூட சார் வந்து திடீர்னு நேற்று வந்தார், சார் நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி செஞ்சார். மிகவும் கண்டிப்பாக நன்றி சார். நாங்கள் எங்கே போனாலும் கூட இனிமேல் நாங்கள் விட மாட்டோம் சார், கூப்பிடுவோம் சார் வாங்க சார் எங்கே சார் இருக்கிறீங்க, ஒரு மணி நேரம் வாங்க சார்னு கூப்பிடுவோம் சார். அதுபோல் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. இந்த இடத்த வந்து 2 நாளாக கொடுத்து எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அப்புறம் மீடியாஸ் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எல்லா மீடியாஸும் வந்து இதை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மீடியாஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு வேண்டுகோள், இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். என்னென்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னா சாலையோரம் இருக்கிறவங்கள வந்து எங்கே பார்த்தாலையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்ரஸுக்கு வந்து ஃபோன் நம்பர்ஸுக்கு வந்து தயவாய் கூட சொல்லுங்கள், இவங்க எடுத்துகிட்டு போவாங்க, நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்களோ கூப்பிட்டு போயிட்டு, ஏன்னா இதில் நிறைய பேர் கெட்ட வார்த்தையிலலாம் என்ன திட்டின்னு வந்துக்கிறேன், என்ன மட்டும் இல்லை எல்லாரையும் தான் திட்டினாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏன்னா நடக்குது நடைமுறையில் இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்கள் இது. ஏன்னா எடுத்துகிட்டு போய் கிட்னியை எடுத்துடுறாங்க, அதை எடுத்துடுறாங்க, அது மாதிரி அவங்களும் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இங்கே வந்துட்டு நம்ம குளிப்பாச்சு அவங்களெல்லாம் ஹேர் கட் பண்ணி மொட்டை அடித்து எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சிலர் கண்ணு மன்னிச்சுக்கோ கண்ணு, உன்னை நிறைய திட்டிட்டுங்க கண்ணு, இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாது கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே மாறுறாங்க. ஸோ இந்த இனிய நாளில் வந்து நிறைய விழாவை கொடுத்து இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது எங்கள் அன்பு ஜோதி ஆசிரமம் மூலமாக பசியில்லா தமிழகம் மூலமாக மீட்டெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மறுவாழ்வு எந்த மாதிரி கொடுத்துருக்குறோம், இனிமேல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம்.
அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த சமுதாயம் எல்லாரையுமே கிறுக்கு பையன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய நபர்களை தான் நாங்கள் மீட்டெடுத்து அவர்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கி கிறுக்கு பைய மனசு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் எங்கள் ஆசிரமத்தில் இருந்து மீண்டு வந்தவங்க, இன்றைக்கி எங்கள் ஆசிரமத்திலேயே வளர்ந்த ஒரு மரத்தை வெட்டி அதிலிருந்து ஒரு கட்டில் செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி தயார் பண்ணிட்டோம். அவருக்கு வேலையே அந்த கட்டில் செய்யக்கூடிய வேலை தான். எங்கள் ஆசிரமத்திலேயே பேஷண்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து வெல்டராக இருக்கக்கூடிய ஆள் இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஆசிரமத்தினுடைய எங்களுடைய கணக்காளர் வந்து எங்கள்கிட்ட பேஷண்ட்டாக வந்த நபர் தான். இவை எல்லாத்துடைய மாற்றத்தையும் கிறுக்கு பைய மனசு அப்படிங்கிற மூலமாக நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றோம். மனநலம் பாதிக்கப்பட்ட திருந்தவே முடியாது, இவனை செயினில் தான் கட்டி போடணும், இவன் ஒரு காசுக்கு பெறமாட்டான், இவனால் எந்த விதமான யூசேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில் அவங்கள மீட்டெடுத்து மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக அன்பு ஜோதி ஆசிரமம் பசியில்லா தமிழகம் மூலமாக கிறுக்கு பைய மனசு யூடியூப் சேனல் வெளியிட்டிருக்கோம். அதோடைய முதற்கட்டமாக கிறுக்கு பைய மனசு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நூல், அது ஒரு காதல் கவிதை நூல் தான். அந்த கவிதை நூல் வந்து வெளியிட்டிருக்கிறோம். அந்த கவிதை நூலை எங்களுடைய பசியில்லா தமிழகம் அன்பு ஜோதி ஆசிரமம் சார்பாக கிருஷ்ணகிரியில் வருகை தந்திருக்கும் எங்கள் அம்மா அவர்களும் பசியில்லா வடமதுரை நிறுவனர் அவர்களும் இணைந்து நம்மளுடைய தாளாளருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.